முதலாவது மாற்றீடுகிற வரும் இந்த பென்சீன்லேருந்து இந்த இறுதி விளைபொருளை எப்படி தூக்குறது இதுதான் எங்களோட கேள்வி. இதுக்கு இந்த சோதனை பொருள் பண்ணிக்கிறாங்க. இந்த சோதனை பொருளை உள்ளடக்கியதாக எங்களோட மாற்றீடு செய்யணும். சரியா? அதுலேயே முக்கியமா எங்களோட மாற்றீடு 10 ஸ்டெப்பை விட போடக்கூடாது. சரியா? 10 ஸ்டெப்பை விட கூடனா எங்களோட மாற்றீடுக்கு மார்க்ஸ் தர மாட்டான். ஸோ எங்களோட மாற்றீடு 10 ஸ்டெப் மேக்சிமம் ஆகிங்கன்னா இல்லாட்டி அதை விட குறைய உள்ளடக்கியதாக எங்களோட மாற்றீடை நாங்கள் செய்ய பார்க்கணும். ரைட். அடுத்தது நிறைய ஸ்டூடெண்ட் டவுட் எப்படின்னா, சோதனை பொருள்கள் இதில் ஒரு 10 தந்திக்கிறாங்க. இந்த 10 சோதனை பொருளையுமே நாங்கள் கட்டாயம் உள்ளடக்கணுமா அப்படின்னு ஒரு டவுட். சரியா? இதில் மேக்சிமம் சோதனை பொருளை உள்ளடக்கி எங்களுக்கு மாற்றீடு செய்யலாம். ஆனால் எல்லாத்தையும் யூஸ் பண்ணோன்ற எந்த தேவையும் இல்லை. சரியா? மேக்சிமம் இதில் ஒரு 9 சோதனை பொருள் தான் அவங்களுக்கு பயன்படுத்துதா, நீங்கள் 9 சோதனை பொருளை மட்டுமே வச்சு உங்களோட மாற்றீட்டை நீங்கள் செஞ்சுட்டு போகலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? இதில் உங்களுக்கு 10 யூஸ் ஆகுதுன்னா நீங்கள் 10 யூஸ் பண்ணுங்க. இல்லை 9, 8 அப்படி யூஸ் பண்ணுங்களா நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு உங்களோட மாற்றீட்டை செய்யுங்க. அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. சரியா? இப்போ இது ஒரு பென்சீனோட தொடர்புபட்ட ஒரு மாற்றீடுன்னு சொல்றதுனால பென்சீனோட தொடர்புபட்ட மாற்றீடுகள் எப்பவுமே எங்களுக்கு லேசியான ஒரு மாற்றீடாக தான் இருக்கும். சரியா? பார்க்கறதுக்கு இது ஒரு சிக்கலான ஒரு கட்டமைப்பாக இருந்தாலுமே பென்சீனோட தொடர்புபட்ட மாற்றீடுகள் வந்து லேசான ஒரு மாற்றீடாக தான் இங்கே போகுது. சரியா? இப்போ நாங்கள் இந்த மாற்றீடு ஐடியாவை எந்த ஒரு மாற்றீடு செய்யும் போதும் இன்னைக்கு என்ன அந்த ஐடியாவை எடுத்தால் எங்களுக்கு குயிக்காக செய்யலாம். பாருங்க, இந்த விளைபொருளில் இந்த தொகுதி நல்லா நோட் பண்ண விளவும். இந்த தொகுதி ஒரு கார்பன்ல 2 இடத்துல பெரிதிடப்பட்டிருக்குது. சரி, அப்படி இருந்தா எங்களுக்கு ஐடியா வரும் இப்படி ஒரு தொகுதி சரியா? பாருங்க, இப்படி ஒரு அமில குளோரைட்டை அழிக்கலாம். அதாவது NO2 பெரிதிடப்பட்ட அமில குளோரைட்டை அழிக்கலாம் அல்லது ஒரு எசுத்தர் அழிக்கலாம். நாங்கள் வந்து அமில குளோரைட் எடுத்து செய்கிறேன். உங்களுக்கு எசுத்தர் தேவைன்னா நீங்கள் எசுத்தரை யூஸ் பண்ணலாம். அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுக்கு பிறகு இதோட CH3 ஒரு ஃபீனைல் தொகுதி MgCl இப்படின்னு ஒரு கிரிக்னாட் இருக்குது. இந்த கிரிக்னாட்டோட இந்த சேர்வை இணைந்து நீர் பகுப்பு செய்யறதுக்கு ஐதான H2SO4 இங்க யூஸ் பண்றோம். ஏன்னா இந்த H+H2O தரையில அதுக்கு பதிலாக ஐதான H2SO4 நாங்கள் யூஸ் பண்றோம். இப்படி நீர் பகுப்பு செய்வதன் மூலமாக இந்த 2 சேர்க்கைக்கும் இப்படி ஒரு விளைவு வரப்போகுது. அதுக்கு பதிலாக இந்த ஹைட்ரஜன் நீர் பகுப்பு செய்யறதுனால பிரதியிடப்பட்டிருக்குது. சரியா? இந்த ஐடியாவை நாங்கள் முதல்ல எடுக்கணும். இப்போ இந்த பென்சீன்லேருந்து இந்த சேர்வையை தொகுக்கணும். அடுத்து இந்த பென்சீன்லேருந்து இந்த சேர்வையை தொகுக்கணும். சரியா? இதாங்கிற ஐடியா. இப்போ பாருங்க, இந்த பென்சீன்லேருந்து இந்த சேர்வையை நாங்கள் முதல்ல தொகுக்க போகிறோம். இந்த NO2 இந்த C+Cl தொகுதி ரெண்டுமே இது சார்பா இது பராத்தானத்தில் நிற்குது அல்லது இது சார்பா இது பராத்தானத்தில் நிற்குது. ஸோ பாருங்க, இது வந்து டபுள் பாண்டை உடைய ஒரு தொகுதி. NO2 உங்களுக்கு தெரியும் இப்படி தான் இருக்குது. NO2வும் டபுள் பாண்டை உடைய ஒரு சேர்க்கை, அதாவது பைப்பிணைப்பு காணப்படுது. பைப்பிணைப்பு காணப்பட்டா எங்களுக்கு தெரியும் அது ஒரு மெட்டா வழிகாட்டியாக தான் ஆல்மோஸ்ட் வரப்போகுது. சரியா? ஆனால் இங்கே இணைஞ்சது ஓட்டோ பரா வழிகாட்டியா இருந்து ஒரு பராதானத்தில் NO2 அல்லது பராதானத்தில் இந்த தொகுதியை இணைஞ்சிக்குது. ஸோ பென்சீனில் முதலாவது இணைஞ்ச தொகுதி ஒரு ஓட்டோ பரா வழிகாட்டியா இருக்கணும். சரியா? அப்போ நாங்கள் யோசிப்போம், பென்சீனில் முதலாவது என்ன ஓட்டோ பரா வழிகாட்டி இணையலாம். இதில் பாருங்க, சோதனை பொருளில் CH3Cl இருக்குது, CH3COCl இருக்குது. இதன் டபுள் பாண்டோடைய இருக்குது, இது டபுள் பாண்ட் இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஓட்டோ பரா வழிகாட்டி ஆகிக்கும். இது மெட்டா வழிகாட்டி. ஸோ நாங்கள் ஓட்டோ பரா வழிகாட்டியை தான் இணைப்போம் பென்சீனில். முதலாவது பென்சீனில் ஓட்டோ பரா வழிகாட்டியான CH3 இணைக்க போகிறோம். சரியா? இணைச்சி தொழிலினை உருவாக்க போகிறோம். CH3Cl நீரற்ற AlCl3 யூஸ் பண்ணும். சரியா? யூஸ் பண்ணால் இந்த தொழிலின் பென்சீன்லேருந்து உருவாக போகுது. இந்த தொழிலுக்கு நாங்கள் NO2 ஏற்ற போகிறோம். NO2 ஏற்றினா பராத்தானத்தில் இந்த NO2 ஏறப்போகுது. சரியா? ஏற்கனவே CH3 இது இந்த CH3 சார்பாக பராத்தானத்தில் NO2 ஏறப்போகுது. சரியா? NO2 ஏற்றுறதுக்கு என்ன சோதனை பொருள் யூஸ் பண்ணுவோம்? செறிந்த HNO3 செறிந்த H2SO4 அதோட சேர்த்து கட்டாயம் வெப்பத்தையும் போடும். சரியா? அப்போ செறிந்த H2SO4 செறிந்த HNO3 நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். இந்த CH3Cl யூஸ் பண்ணிட்டோம். ஓகேயா? இப்போ இந்த COCl இதுலேருந்து உருவாக்கணும்னா முதல்ல நாங்கள் இது ஒரு கார்பாக்சிலிக் அமிலமாக மாற்றி அதை வந்து PCl3 அல்லது PCl5 எங்கள் PCl3 தந்ததுனால PCl3 போட்டு இதே மாதிரி மாற்றி கொள்ளலாம். சரியா? ஸோ நாங்கள் இதை ஒட்சியேற்றம் செய்யணும். முதலாவது இதை ஒட்சியேற்றம் செய்யறதுக்கு இதில் தந்திக்காங்க சோதனை பொருள் H+KMnO4 நாங்கள் யூஸ் பண்ணலாம்.
இப்படி வரப்போகுது. நல்லா நோட் பண்ணுங்க. இப்படி நான் வந்து அதில் ஃபுல்லாக விளைவு மாதிரி எழுதுங்க. சரியா? நீங்கள் அதில் தானங்களை மாற்றி போட்டதுக்கு பிரச்சனை இல்லை. மேலே கீழே அப்படி எழுதி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னீங்க. சி டபுள் பொண்டோ OHங்க இந்த கார்பாக்சிலிக் அமிலம் வரப்போகுது. இங்கே NO2 வரப்போகுது. சரியா? இப்படி ஒரு விளைவு வரப்போகுது. இதை ஒரு சேர்த்தம் செய்வதன் மூலமாக இப்போ இந்த விளைபொருளை இப்படி மாற்றணும்னா நாங்கள் PCl3 யூஸ் பண்ணால் சரி, PCl3 யூஸ் பண்ணால் இந்த OH தொகுதி இந்த Cl ஆக மாறும். சரியா? அப்போ நாங்கள் பென்சீன்லேருந்து இந்த தொகுதியை முதலாவது உருவாக்கிட்டோம். சரியா? இப்போ பென்சீன்லேருந்து இந்த தொகுதியை உருவாக்கணும். சரியா? முக்கியமாக நாங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். 10 ஸ்டெப்பை விட கூடக்கூடாது. அதை மைண்டில் வச்சுக்கணும். ரைட். இப்போ நாங்கள் இந்த பென்சீன்லேருந்து இதை உருவாக்குவோம். சரியா? அதுக்கு என்ன செய்யலாம்? இந்த பென்சீனுக்கு முதல்ல இப்படி ஒரு ஏசைல் ஏற்றம் செய்யலாம். சரியா? இப்படி ஒரு ஏசைல் ஏற்றம் செய்யலாம். ஏசைல் ஏற்றம் செய்யறதுக்கு என்ன சோதனை பொருள் நாங்கள் யூஸ் பண்ணுவோம்? யூஸ் பண்ணுறோம். சரியா? இந்த சோதனை பொருளோட நீரற்ற AlCl3 யூஸ் பண்ணுவோம். CH3 COCl நீரற்ற AlCl3 இந்த சோதனை பொருளை யூஸ் பண்ணால் பென்சீனில் ஏசைல் ஏற்றம் நடக்க போகுது. அதாவது இந்த தொகுதி பிறவிடப்பட போகுது. சரியா? இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இந்த தொகுதியை இப்படி மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன செய்யலாம்? NaBH4 போட்டு தாழ்த்துனா இதில் OH வரப்போகுது. நல்லா பாருங்க. இப்படி ஒரு தொகுதி இருக்குது. COH CH3 கீழே ஒரு ஹைட்ரஜன். சரியா? பாருங்க. இந்த கீட்டோட ஒரு வழியாக்கோட நாங்கள் தாழ்த்திக்கிறோம். தாழ்த்துறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? NaBH4 மெத்தனால் யூஸ் பண்ணுவோம். இங்கே NaBH4 மட்டும் தந்ததுனால நாங்கள் NaBH4 மட்டும்தான் அங்கே யூஸ் பண்ண போகிறோம். சரியா? இப்போ இந்த சோதனை பொருளை எப்படி ஒரு பிக்னாட்டா மாற்றுறது? இதை ஒரு அட்டைல் ஏலைட்டாக மாற்றி அந்த அட்டைல் ஏலைட்டுக்கு மெக்னீசியம் உலர் ஈதர் போட்டால் சரி. இப்போ நாங்கள் இதே ஒரு அட்டைல் ஏலைட்டாக மாற்றுவோம். அதுக்கு யூஸ் பண்ணுற சோதனை பொருள் PCl3. சரி, அங்கே PCl3 தந்ததுனால நாங்கள் PCl3 யூஸ் பண்ணுவோம். இங்கே Cl வரும்போது இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு ஹைட்ரஜன். நல்லா பாருங்க. ஒரு ஹைட்ரஜன், ஒரு ஃபீனைல் தொகுதி, ஒரு CH, ஒரு ஹைட்ரஜன், ஒரு CH3, ஒரு ஃபீனைல் தொகுதி இது. இதில் குளோரின் ஒன்று இது. அதுக்கு நாங்கள் மெக்னீசியம் உலர் ஈதர் போட்டால் சரி. மெக்னீசியம் உலர் ஈதர் போட்டால் எங்களுக்கு இந்த மாற்றீடை செஞ்சு முடிச்சிட்டோம். சரியா? இதாங்கட 71வது மாற்றீடு. முக்கியமாக இதில் ஸ்டெப்ஸ் எத்தனை நாங்கள் பார்க்கணும் தானே? நாங்கள் ஸ்டெப்ஸை எண்ணிக்கொள்வோம். இது முதலாவது ஸ்டெப், இது ரெண்டாவது ஸ்டெப், இது மூணாவது ஸ்டெப், நாலாவது ஸ்டெப், அஞ்சாவது ஸ்டெப். சரியா? இது ஆறாவது ஸ்டெப், ஏழாவது ஸ்டெப், எட்டாவது ஸ்டெப். சரியா? PCl3 யூஸ் பண்ணுவோம். எட்டாவது ஸ்டெப், இது 9வது ஸ்டெப். அப்போ எங்களை மாற்றிட நாங்கள் 9 ஸ்டெப்பில் செஞ்சு முடிச்சிட்டோம். சரியா? இப்போ எங்களோட ரிஸ்ட்ரிக்ஷன் என்ன? 10 ஸ்டெப்புக்கு உள்ளுக்கு எங்களை இந்த மாற்றீடை செய்யணும். ஆனால் நாங்கள் செஞ்சதோ 9 ஸ்டெப்பில் செஞ்சு முடிச்சிட்டோம். சரியா? இதுதான் எங்களோட 71வது மாற்றீடு. நல்லா நோட் பண்ணுங்க. இங்கே இந்த சோதனை பொருளை எல்லாமே யூஸ் ஆகிக்குது. சரியா? எல்லாமே யூஸ் ஆகும் எந்த தேவையுமே இல்லை. அதில் நாங்கள் மேக்ஸிமம் சோதனை பொருளை யூஸ் ஆகிற மாதிரி அந்த மாற்றீடை செஞ்சால் சரி. சரியா? இதுதான் எங்களோட 71வது மாற்றீடு.